Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last video la நம்ம chapter 13 ஓட miscellaneous exercise questions la question number 7 வரைக்கும் சால்வ் பண்ணிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட continuation, that is question number 8 ல இருந்து சால்வ் பண்ணுவோம். So இப்போ 8th question என்ன அப்படினா, initially நம்மளுக்கு கேள்வி if each element of the second order determinant is either 0 or 1. So ஒரு second order determinant வந்து நம்மளுக்கு ஒன்னு 0வா இருக்கலாம் இல்ல 1ஆ இருக்கலாம் அப்படினு சொல்லிட்டு, what is the probability that the value of determinant is positive? அப்ப determinant ஓட வேல்யூ பாசிட்டிவா இருக்கிறதுக்கான probability என்ன அப்படிங்கறது question. Assume that the individual entries of the determinant are chosen independently, right? Independently என்ற வார்த்தை முக்கியம். And each value being assumed with the probability 1/2. So ஒரு probability 1/2 எல்லாமே almost கொடுத்துட்டாங்க டைரக்டா, right? Solution, அப்ப the total number of determinant of second order with each elements being either என்ன சொல்லிருந்தாங்க 0 or 1. So ரெண்டு எலிமெண்ட் வச்சு நான் determinant எத்தனை பேச முடியும் அப்படினா which is 2 power 4, because இங்க 2 elements இருக்கு, அப்ப 2 power 4 அதுதான் நம்மளோட possibilities. அப்ப என்ன வரும், 2 power 4 is nothing but 16. okay, so அப்ப 16 possibilities வந்து நம்மளுக்கு டோட்டலா இருக்கு அந்த டிட்டர்மினன்ட்ல. செகண்ட் ஆர்டர் வந்து with each element 0 or 1 இருக்கிறதுக்கு. then the value of the determinant is positive, அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. in the following cases, அப்ப எந்தெந்த கேசஸ்லாம் டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கும், 0 and 1 வச்சு மட்டும் கேக்குறாங்க. ஓகே, சோ அப்ப என்னது 1001 இது ஒரு பாசிபிலிட்டி. ஆர் என்ன 1104. இது ஏன் நம்ம மேல பவர் 4 பேசணும்னு புரியுதா? 2 நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பவர் என்ன, எத்தனை எலிமெண்ட்ஸ் நம்ம எடுக்க போறோம் அப்படிங்கிறது. தட் இஸ் மொத்தமா அந்த மேட்ரிக்ஸ்ல நம்ம எடுக்க போற டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் n வந்து 4. ஏன்னா ஒரு 2/2 டிட்டர்மினன்ட்ங்கறப்ப அங்க நமக்கு 4 எலிமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் 2 power 4 அப்படின்னு பேசியிருக்கேன். சோ இப்போ இதோட டிட்டர்மினன்ட் என்ன வரும், 1 - 0, இது 1 - 0 and இதுவும் வந்து நமக்கு என்ன 1 - 0. இது இல்லாம வேற ஏதாவது எலிமெண்ட் டிட்டர்மினன்ட் வருமா பாசிட்டிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. சோ பாசிட்டிவா வரணும், நான் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நான் நெகட்டிவ்னா we may include that point 0 also, பட் இங்க என்னது only strictly positive மட்டும் பேசுறாங்க. அப்ப இந்த மூணு கேஸ் மட்டும் தான் வர முடியும் with the element 0 and 1 வச்சு, வேற எதுவும் வர முடியாது. therefore the required probability is what? The required probability is nothing but total number of element divided by number of elements in the sample space. Sample space ல இருக்க entry 16 and இங்க நமக்கு வர output only 3. so 3/16 is what your answer for that 8th question. simple question. okay, then 9th one என்ன அப்படின்னு பாருங்க. an electronic assembly consists of two subsystems A and B. so ஒரு electronic assemble ஏதோ ஒரு machine மேட் பண்றாங்க அப்படினா அதுக்கு 2 subsystem இருக்கு, அதுல ஒன்னு A and B இருக்கு. okay, then from previous testing procedure the following probabilities are assumed to be known. so அப்ப previousா இருக்க previous testing procedures வச்சு சொல்றாங்க என்னென்ன விஷயம் அப்படினா, probability of A fails, அதாவது first assemble பண்ற அந்த ப்ராடக்ட் வந்து ஃபெயில் ஆவறதுக்கான probability 0.2. similarly probability of B fails alone, right? இங்க A fails அப்படின்னு ஜெனரலா கொடுத்திருந்தாங்க, இங்க B மட்டும், right, which is 0.15. and probability of A and B, and na enna intersection. so A and B fails, ரெண்டுமே A and B fails, இதோட ஆன்சர் வந்து 0.15 அப்படினு கொடுத்துட்டு உங்களுக்கு கேள்வி என்ன அப்படினா evaluate the following probabilities. that means first one, probability of A fails divided by B fails, அதாவது restriction, right? probability of A dash by B dash அதுதான், right? similarly probability of A fails alone, அப்ப இங்க A fails கொடுத்திருக்கிறதும் A fails aloneங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் வேற. ஓகே, because இது வேற, B failsங்கிறது வேற. எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். so solution, first let E1 and E2 be denotes the events of A fails and B fails respectively. so E1 வந்து என்ன சொல்றோம், அந்த first A assemble பண்றதுல A fail ஆகிறதுக்கான probability, E2 வந்து B fail. அப்ப probability of E1 என்ன கொடுத்திருந்தாங்க 0.2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க A fail ஆகிறதுக்கு. E1 and E2, அதாவது E1 and into ரெண்டும் சேர்த்து ஃபெயில் ஆவறதுக்கான probability, right? because நம்ம A B fails தான் events ஆவே எடுத்துறோம். அப்ப both are fail, A and B fails, அதோட probability வந்து நமக்கு என்னது 0.15. and ரெண்டாவது விஷயம் probability of B fails alone கொடுத்திருந்தாங்க. அப்ப
B fails alone னா என்ன அர்த்தம் probability of E2 minus probability of E1 intersection with E2 அதாவது E1 and E2 ரெண்டுத்துக்கும் இருக்க இன்டர்செக்ஷன்ல இருந்து ஒன்லி அந்த B1 E2 ஓட probability என்னவா அர்த்தம் B fails அப்படின்னு அர்த்தம் அதை மட்டும் ரிமூவ் பண்ணீங்கன்னா you will get the answer right so probability of B fails alone னா என்ன அர்த்தம் probability of E minus probability of E1 and E2 ரெண்டு பேருமே ஃபெயில் ஆகிறதுக்கான probability right then இதோட ஆன்சர் 0.15 நமக்கு தெரியும் and இது வந்து probability of E2 and this is also 0.15 right ஏன்னா B fails alone கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்க 0.15 E1 and E2 ஓட ஆன்சர் 0.15 அஸ்யூம் பண்ணிருக்கோம் சோ அப்ப இந்த 0.15 ரைட்ல கொண்டு வந்தீங்கன்னா probability of E2 is nothing but 0.15 plus 0.15 so that your answer is 0.30 அவ்வளவுதான் இனிஷியலி நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய விஷயம் முடிஞ்சது இப்போ क्वेश्चन என்ன probability of A fails divided by B has failed ரெண்டுமே அப்ப E1 by E2 E1 தான் நம்ம A fails னு எடுத்தோம் E2 B fails னு எடுத்தோம் அப்ப E1 by E2 is what your question conditional probability அப்ப A by B னா என்ன பண்ணுவீங்க இங்க என்ன இருக்கோ அது டினாமினேட்டர்ல வரணும் அப்ப probability of E1 intersection E2 divided by probability of E2 so E1 intersection E2 ஓட ஆன்சர் 0.15 probability of E2 ஓட ஆன்சர் 0.3 so ரெண்டே டிவைட் பண்ணீங்கன்னா you will get finally 0.5 is what your first subdivision answer second one probability of A fails alone same condition இப்ப B fails alone க்கு என்ன பண்ணோம் probability of B minus அந்த B and A ரெண்டுத்துக்கும் இருக்க probability அதே மாதிரி A fails alone னா probability of A1 minus probability of E1 intersection E2 E1 ங்கிறது A fail ஆவறதுக்கான probability E1 and E2 ங்கிறது ரெண்டு பேருமே fail ஆவறதுக்கான probability அப்ப A ல இருந்து ரெண்டு பேரும் fail ஆகிறதுக்கான probability மட்டும் தூக்குனீங்கன்னா A மட்டும் A alone fail ஆவறதுக்கான probability கிடைச்சிரும் so that 0.2 minus 0.15 so subtract பண்ணீங்கன்னா you will get finally 0.05 right so அப்ப நீங்க யோசிக்கலாம் இது 0.2 சின்ன நம்பரா இருக்கு இதுல இருந்து இத பண்ணா நெகட்டிவ்ல வருமா no because 0.2 னா என்ன அர்த்தம் it is 0.20 and 0.15 so அப்ப subtract பண்றப்போ what will get so this is 5 அங்க இங்க 0.00 right because இங்க இருந்து 1 borrow பண்ணீங்கன்னா இது 1 ஆயிரும் இது 10 10 minus 5 is 5 1 minus 1 0 so this is what your answer for this 9th question okay then 10th question என்ன if bag 1 contains 3 red and 4 black balls and bag 2 contain 4 red and 5 black balls one ball is transferred from bag 1 to bag 2 என்ன ball னு சொல்லல okay ஒரு ball என்ன பண்றாங்க bag 1 ல இருந்து bag 2 ல so bag 1 ல ஒரு 7 ball இருக்கு bag 2 ல ஒரு 9 ball இருக்கு with respect to two colors okay then bag 1 ல இருந்து ஒரு ball bag 2 க்கு transfer பண்றாங்க and then a ball drawn from bag 2 அதுல இருந்து ஒரு பால் எடுக்கறாங்க எதுல பேக் 2 ல இருந்து ஒரு பால் எடுக்கறாங்க இப்போ இந்த 7 ல இருந்து 1 இங்க கொடுத்துட்டாங்க அப்ப இங்க 10 ஆயிரும் அந்த 10 ல இருந்து ஒரு பால் எடுக்கறாங்க the ball so drawn is found to be red color அப்ப அவங்க எடுக்கிற அந்த பால் வந்து ரெட் கலரா இருக்கு அப்படினா find the probability that the transferred ball is black கேள்வி இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்க இருந்து ஒரு பால் இங்க போடுறாங்க அதுல இருந்து ஒரு பால் எடுக்கறப்ப அந்த பால் ரெட் பாலா இருக்கு then what is the probability of நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா அந்த பால் black பாலா இருக்கிறதுக்கு அதான் கேள்வி ஓகே சொல்யூஷன் அப்ப நான் என்ன பண்றேன் ரெண்டு ஈவென்ட் அப்ப E1 and E2 are the events of red ball is transferred from bag 1 to bag 2 and a black ball is transferred from bag 1 to bag 2 ரெண்டுத்துக்கான probability வந்து நம்ம என்ன பண்றோம் E1 and E2 னு எடுத்துக்கறோம் because ரெண்டு விஷயம் ஒன்னு ரெட் பாலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்லனா black பாலை பண்ணலாம் சோ ரெண்டு E1 and E2 எடுக்கறோம் then probability of E1 நமக்கு என்ன சோ மொத்தமா அந்த bag 1 ல 3 ரெட் பால் இருக்கு out of 7 அப்ப 3/7 and probability of E2 என்ன probability of black ball in bag 1 so 4 black ball out of 7 so it is 4/7 so that is what your probability of E2 answer then next என்ன A be the event that the ball drawn is red அப்ப அங்க போற பால் வந்து ரெட்டா இருக்கிறதுக்கான probability அப்ப probability of A by E1 sorry ball drawn is black right so நம்மளுக்கு கேள்வி கேட்டிருந்தது வந்து black ஆ இருக்கிறதுக்கான probability என்ன so probability of black okay then black கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணனும் சாரி சோ இது ரெட் தான் சோ இதுல எந்த சேஞ்சும் இல்ல because questionல அங்க ரெட் தான் கொடுத்திருக்காங்க ரைட் சோ இப்போ ரெட் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தோம்னா என்ன ஆகும் A வந்து event of transferring ball is red சோ அப்ப probability of A by E1 சோ E1 னா என்னது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றது bag 1 ல இருந்து bag 2 ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ரெட் பால் அங்க இருக்குறதுமே एक्चुअली நம்ம டிராப் பண்றதுமே ரெட் பால் அப்படினா என்னவா இருக்கும் சோ இங்க இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ஒரு ரெட் பால் அப்ப இங்க 2 ஆயிருமா
அங்க ஒரு ரெட் பால் என்ன ஆயிரும் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்போ ஒரு ரெட் பால் இன்க்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 5 ரெட் பால் அண்ட் ஆல்ரெடி 5 black ball அப்போ 5 + 5 10 ஆயிரும் so that it is 5 out of 10 ரெட் சூஸ் பண்றது from back 2 ல so 5/10 which is equal to 1/2 similarly probability of a/e2 அப்ப a/e2 னா என்ன aங்கிறது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ற பால் e2ங்கிறது black ball இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரைட் இங்க நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ற பால் என்னது e2 னா என்ன பாருங்க transferring a black ball from bag 1 to bag 2 அப்ப நம்ம என்ன பண்றோம் black ball 1 அனுப்புறோம் அப்ப இங்க black ball 3 ஆயிரும் இங்க என்ன ஆயிரும் black ball 6 ஆயிரும் அப்ப what is the probability of drawing red ball so red ball draw பண்றதுக்கான probability வந்து நமக்கு 4 ரைட் ஏனா இங்க 4 பட் 10 கவுண்ட்ல இருக்கும் ஏனா இங்க 6 plus இங்க ஒரு 4 அப்ப 6 plus 4 வந்து 10 அப்ப 4/10 is what the probability of drawing this from back 2 அப்ப இதோட ஆன்சர் 2/5 அப்ப by Bayes theorem நமக்கு கேள்வி என்ன e2/a என்ன அப்ப a-ன்றது நம்ம டிரா பண்றது ரெட் பால் e2ங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் பண்றது black ball அதுதான் நமக்கு क्वेश्चनல கேட்டிருக்காங்க பாருங்க ball drawn is found to be red color find the probability that the transferred ball is black நம்ம transferred ball என்னவா எடுத்துறோம் black ஆ எடுத்தது தான் e2 ஓட ஈவென்ட் சோ அப்ப e2/a is what your question அப்ப இங்க e2 னா நியூமரேட்டர்ல என்ன வரும் probability of e2 into probability of a/e2 divided by probability of e1 into probability of a/e1 plus probability of e2 into probability of a/e2 so அப்ப இதோட ஆன்சர் 4/7 into 2/5 the whole divided by 3/7 into 1/2 plus 4/7 into 2/5 so இதுல இருந்து 1/7 காமனா எடுத்தீங்கன்னா 4 into 2/5 வரும் டினாமினேட்டர் இங்க 1/7 இங்க 1/7 இருக்கு காமனா எடுத்தீங்கன்னா 3 into 1/2 plus 4 into 2/5 நம்ம இப்படி காமனா எடுத்து தான் பண்ணனும்னு நெசசரி இல்ல டைரக்ட்டா கூட நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சோ நான் வந்து ஈஸியா இருக்கும் கம்ஃபர்ட்டபிள் அப்படிங்கிறதுக்காக அத பண்ணிருக்கேன் so 1/7 கேன்சல் பண்ணீங்கன்னா this is 8/5 this is 3/2 plus 8/5 so அப்புறம் இதுக்கு LCM எடுக்கணும் so அப்ப இங்க 3 5s are 15 2 8s are 16 the whole divided by 2 into 5 is 10 and numerator is 8/5 so அப்ப இதோட ஆன்சர் 31/10 அப்ப மேல கொண்டு வந்தீங்கன்னா 10/31 அப்ப 8/5 into 10/31 so 16/31 because இத கேன்சல் பண்ணீங்கன்னா 2 8 2s are 16 16/31 is what the probability of e2 divided by a for this question right so that's all for this question number 10 okay இன்னும் ஒரு 3 question இருக்கு so இதிலே முடிச்சிருவோம் simple question தான் அடுத்து வர மூணு MCQ தான் so if a and b are two even such that probability of a is not equal to 0 and இன்னொரு condition என்னன்னா probability of b by a is equal to 1 then which of the following is true that is your question okay so அப்ப solution given that probability of a not 0 அப்ப denominator 0 வரக்கூடாது அவ்வளவுதான் அப்ப denominatorல நமக்கு probability of a இருக்க போகுது அதான் meaning then probability of b by a equal to 1 what is the formula for probability of b by a which is probability of b intersection a divided by probability of a okay so இதோட ஆன்சர் 1 and this denominator is not equal to 0 அப்ப இங்க cross multiply பண்ணீங்கன்னா probability of b equal to probability of a intersection b so அப்ப ஒரு a ன ஒரு Venn diagram இந்த மாதிரி வருதுனா Venn diagram போட்டு செக் பண்ணி பாத்துருங்க b intersection a வும் probability of a வும் சேமா இருக்கு அப்படினா என்ன அர்த்தம் so a subset of b ஆ இருக்கும் சோ அதுதான் நம்ம கண்டிஷன் இந்த மாதிரி एक्चुअली நம்ம லாஸ்ட் எக்சர்சைஸ்லலாம் அல்லது எக்சர்சைஸ் 13.3 ல இந்த மாதிரி क्वेश्चन பார்த்தோம் a subset of b ஆ இருந்து என்ன ட்ரூவா இருக்கும்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இங்க அப்படியே ரிவர்ஸ் அவ்வளவுதான் சோ a subset of b அப்படிங்கிறது ட்ரூ so that option a is the correct answer சோ அவ்வளவுதான் இந்த 11th question okay அவ்வளவுதான் simple MCQ then 12th one என்னன்னு பாருங்க so 12th question if probability of a by b is greater than probability of a then which of the following is correct so question நல்லா படிங்க correct கேட்டிருக்காங்களா incorrect கேட்டிருக்காங்களான்னு படிச்சுக்கோங்க okay solution அப்ப given என்ன probability of a by b is greater than probability of a then what is the probability of a by b formula probability of a intersection b by probability of b which is greater than probability of a so அப்புறம் இத இங்க cross multiply பண்ணீங்கன்னா probability of a intersection b is greater than probability of a into probability of b அப்புறம் இந்த probability of a இங்க டிவைட் பண்ணீங்கன்னா probability of a intersection b by probability of a is greater than or equal to probability of b இது ஏன் நான் பண்றேன்னா எல்லா क्वेश्चनலயும் பாருங்களேன் b by a b by a b by a அப்படிங்கற மாதிரி ஒரு கண்டிஷன் வருது and moreover இதுவுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு இன்இக்வாலிட்டியா வருது பட் அங்க less than வர போறது இல்ல அப்ப அது பாசிபிள் இல்ல இந்த மூணுல ஏதோ ஒண்ணு அப்ப b by a வரணும்னா இந்த ஃபார்முலா so this is b by a because denominatorல a இருக்கு அப்ப இங்க denominatorல a வரும் so probability of b by a is greater than probability of b ஆப்ஷன் என்னன்னு பாருங்க c so அப்ப ஆப்ஷன் c is the correct option that's all for the
question number 12 simple question. Then question number 13. So this is last in the miscellaneous as well as in the chapter leme. So A and B are any two events such that probability of A plus probability of B minus probability of A intersection B equal to probability of A. என்னது இது A intersection B na A and B na A intersection B equal to probability of A na then which of the following is true? அதாவது இந்த நாலுல எது true? அப்ப solution given என்ன probability of A plus probability of B minus probability of A and B equal to probability of A. So அப்ப இதில இருந்து நான் என்ன பண்ணலாம் இந்த probability of A ரைட்ல கொண்டு போனீங்கன்னா அந்த probability of A வும் இதுவும் cancel because they are numbers so cancel பண்ணலாம் and probability of B minus probability of A intersection B equal to 0 right. So this is 0 6 மாதிரி இருக்கு it is 0 right. Then இதில இருந்து நமக்கு என்ன தெரியுது இத ரைட்ல கொண்டு வந்தீங்கன்னா probability of B equal to probability of A intersection B. இப்போ எல்லா ஆப்ஷனும் பாருங்களேன் A by B B by A B by A A by B ன்னு இருக்கு. அப்ப first A by B கண்டுபிடிச்சு பாப்போம். probability of A intersection B divided by probability of B. So இதோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் it is probability of B. So P of B divided by P of B cancel பண்ணீங்கன்னா 1. So அப்ப நமக்கு என்ன வருது probability of A by B is equal to 1. So that is your answer. So அப்ப probability of A by B is equal to 1. B by A போட்டிங்கன்னா 1 வராது ஏன்னா denominatorல A இருக்கும் நமக்கு இது ரெண்டு தான் equal. So அப்ப இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Therefore option B is the correct option and that's all for this question number 13 and இதோட இந்த miscellaneous exercise over and இந்த chapter 13 மே வந்து இதோட வந்து நமக்கு over முடிஞ்சது. ஓகே so that's all for this video. இந்த வீடியோல நம்ம chapter 13 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோல இதுக்கு முன்னாடி எக்சர்சைஸ் that is 12th exercise linear programming problem அத பேஸ் பண்ணிருக்க questions எல்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணி முடிப்போம் right. So that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.